கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரூத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத்து பார்த்து போவாஸ் என்கிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிற ஒரு வசனம். அன்பானவர்களே, இது போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும், நமக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் வருகிறது, நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் இன்றைய வசனத்திற்கான ஒரு தியானம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் செய்கைக்கு தக்கதான பலனை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஏன் ரூத்தை பார்த்து போவாஸ் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு சில விஷயங்களை விசாரித்து அறிந்து கொள்ளுகிறார். என்னென்னு, யார் இந்த பெண்ணு, இந்த பெண் எப்படிப்பட்டவ, எதனால் இந்த பெண் இங்கே வந்து கோதுமை மணிகளை பொறுக்கிட்டு இருக்கிறார், நம்ம ரெகுலராக நம்முடைய வயலில் வேலை செய்கிறவங்களை விட இந்த பெண் புதிதாக இருக்கிறாளே, இவள் யார் என்று அவர் விசாரிக்கிறார். அப்போ அந்த கண்காணியானவர், அதாவது அந்த தோட்டத்தை பராமரித்து கொண்டு இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இது மோவாப் தேசத்து பெண்ணு, நகோமியினோட மருமக, இப்படியெல்லாம் சம்பவம் நடந்துருச்சு அவங்க வீட்டில். அப்படி இருக்கிறப்ப 2 மருமகள் இருந்தாங்க. ஒருத்தி அங்கேயே போயிட்டா விட்டுட்டு, 2ஆவதாக இருந்த இந்த மருமகள் மாமியார் எந்த இடத்துல இருக்கிறாளோ அதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக மாமியாரோட அர்ப்பணித்து அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கிறா அப்படிங்கிற அங்கே நடந்த சம்பவங்களை அவன் முழுமையாக சொல்லுகிறான். அப்போ ரூத்து செய்த அந்த செயல் சரியானதாக இருந்ததுனால போவாஸ் அந்த வார்த்தை சொல்கிறார். என்னென்னு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நீ யாரை நம்பி வந்திருக்கிற? உன் மாமியாரை நம்பி வந்திருக்கிற. மாமியாரை நம்பி வந்தது இல்லாமல் மாமியார் வணங்கி கொண்டிருக்கிற கர்த்தரை நம்பி வந்திருக்கிற. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொல்கிறேன். சாக வரைக்கும் நான் உன்னோட தான் இருப்பேன். ஏன்னா நீ எனக்கு மாமியார், நீ வணங்குகிற கடவுள் எனக்கும் கடவுள். ஒருவேளை நான் உனக்கு துரோகம் பண்ணணுன்னா கர்த்தர் எனக்கு அதுக்கு தக்க பலனை செய்வார். அதனால் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். காலம் முழுசும் நான் உங்க கூடவே இருந்து உன்னை நான் என்னுடைய சொந்த தாயை போல பாதுகாத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியமான முடிவோடு அவள் வருகிறாள். இந்த செயலை பார்த்து போவாஸ் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அடுத்தது சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அப்போ முதல் மாமியார், 2வது தேவன் சொல்கிறார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய கடவுள்னா எனக்கு இனிமேல் கடவுள். மோவாப் தேசத்தில் இஸ்ரவேலின் தேவன் கிடையாது. ஆனால் பெத்லெஹேமில் எபிராத்தா என்கிற இடத்துல அங்கே யார் தேவனாய் எல்லாரும் வணங்கிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை, பிதாவாகிய தேவனை வணங்கி கொண்டு இருந்தார். இந்த அம்மா சொல்கிறாங்க, ரூத் சொல்கிறா, உன்னுடைய தேவன் தான் இனிமேல் எனக்கும் தேவன். நீ என்னுடைய பாரம்பரியமாக நான் கும்பிட்டுட்டு இருந்த கடவுள் இன்னைக்கு கடவுள் இல்லை, உங்களுடைய கடவுள் எனக்கு கடவுள், இனிமேல் அவர் என்ன வழி நடத்திட்டோன்னு சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த தேவனிடத்தில் வருகிறார். அந்த செய்கைக்கு அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கணும். பலன் கிடைக்குது, ஒரு நிறைவான பலன் கிடைக்கணும். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்களை நம்ம கனம் பண்ணணும். நம்முடைய உறவின் முறைகளை நாம் கனம் பண்ணணும். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. நம்மை நம்பி இருக்கிறவர்கள், இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், தன்னுடைய பெற்றோர்களை கைவிட்டுறாங்க. தாய் தகப்பனை கொண்டு எங்கேயோ விட்டுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஒரு நாய் இருக்குது பாருங்கள், இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை சொந்த தாய்க்கு இல்லைங்க. அநேக வீட்டில் தெரியுமா உங்களுக்கு, நாயை பெட்ரூமில் தன்னோட சேர்த்து படுக்க வைக்கிறாங்க. பெத்த தாயை கொண்டு எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. இது இன்றைக்கு நடந்துட்டுருக்கிற விஷயம். ஆனால் மாமியால் பாருங்கள், தன் சொந்த தாய் மாதிரி நினச்சி வரா ரூத்து.
அந்த மாதிரி உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வேணும். அந்த செயல் நமக்குள்ளே இருக்கணும். அந்த செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அப்பா அம்மாவை, சொந்த பந்தங்களை, மாமியார் மாமியாரை, இவங்களை நம்முடைய சொந்த உறவுகளாக நம்ம சொந்த சரீரமாக பாவித்து அவர்களையும் நம்மை போலவே நம்ம பாதுகாத்து அவர்களுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அர்ப்பணிக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் அந்த செயலுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பாரம்பரியமாக நம்முடைய கலாச்சாரத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம். இப்போ தேவனை அறிந்து கொண்டோம், வேறொரு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த பாவம், அக்கிரமம், உலக சிற்றின்பம், விக்கிரக ஆராதனை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இப்போ பரிசுத்த தேவனை வணங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். அவரோட செட்டைகளின் கீழே வந்துட்டோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக வந்திருக்கிற நம்மை, அவரிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிற நமக்கு நிச்சயமாகவே அவர் நிறைவான பலனை தருவார். அப்போ அந்த நிறைவான பலன் நமக்கு வரணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பழையவைகள் யாவும் ஒளிந்து போகணும். எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும். நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பழைய செயல்கள், பாரம்பரியம், கலாச்சாரம், இது எங்கள் சொந்த இது எங்களுடைய சொந்தத்தில் நாங்கள் இப்படி செய்வோம், எங்களுடைய ஜாதியில் இப்படி செய்வோம், எங்களுடைய இனத்தில் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்லி அந்த பூர்வீக காரியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையெல்லாம் விட்டுட்டு புதிதான காரியத்தை, புதிதான செயலை, புதிதான சிந்தனை, புதிதான எண்ணங்களோடு நாம் வாழ ஆரம்பிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை தருவார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னென்னா, நாமும் ரூத்தை போல, ரூத்து செய்த செயலை போல கர்த்தருக்கு பிரியமான செயலை செய்கிற போது நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பூர்வீகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பிதாவாகிய தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக நாம் அடைக்கலமாக வருகிற போது கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை தருவார். இன்றைக்கும் கூட நீங்களும் அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு வாய்ப்பை தருவார். அன்பானவர்களே, நாம் ஒரே மனதாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் தங்கியிருப்போம், நிறைவான பலனை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர். நாங்கள் நிறைவான பலனை பெற நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எப்படி ரூத்து ஆண்டவரே தன்னுடைய செயலினாலே கர்த்தருக்கு பிரியமானவளாக இருந்தாலோ அதே போல் நாங்களும் எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய கிரியைகளிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அவருடைய செட்டைகளின் நிழலிலே தங்கி இருக்கிற நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு விலகி எல்லா புதிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டு. அவர் செட்டையின் கீழே நாங்கள் நிறைவான பலனை அடைய நீங்கள் தயவு பாராட்டும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.